ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். பேரிச்சம்பழம் சேர்த்துடலாம். பாதாம், ட்ரை கிரேப்ஸ் நிறைய போட்டு செய்யுங்க. அப்போ இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்புறம் முந்திரி போட்டுடலாம். நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு செய்யலாம். நம்ம நட்ஸு, ட்ரை கிரேப்ஸ்லாம் போட்டு நிறைய போட்டு செய்யும்போது இன்னும் நம்ம நல்லாயிருக்கும். இப்போ ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துடலாம். ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறணும். நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் வந்து கொடுக்கும். அப்படியே சட்டியிலே இருக்கட்டும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சர்க்கரை உருகி இந்த மாதிரி தேன் கலருக்கு வந்துருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா நம்ம கொதிக்கிற தண்ணி வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றும்போது நல்லா தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றவும் கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்குது. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அமர்த்தி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுறலாம். இப்படி நல்லா வேக வைக்கும்போது நல்லா எல்லாம் சாஃப்ட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம நைட்டே முந்தின நாள் நைட்டு இதை செஞ்சு வச்சுட்டு காலையில் வந்து நம்ம கேக் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் எப்படி கேக் செய்கிறது வந்து பார்த்துடலாம். ஆரஞ்சு பழ தோலையை வந்து சீவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். கிரேப்ஸ்லாம் நல்லா பெருசு பெருசாகிடுச்சு. இப்போ கேக் வந்து எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை கூடயே கொஞ்சோண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 கிராம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு வந்து ஜாதிக்காய் சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய் பொடி இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பொடியாகவே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அது வந்து பொடி இல்லை, அதனால் இதோட மிக்ஸ் பண்ணி நான் சேர்க்குறேன். இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அது மிக்ஸிங் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக நல்லா மிக்ஸியை வந்து தொடச்சிட்டு அப்புறம் உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நுர வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நுர வர மாதிரி அடித்து எடுத்தாச்சு. நட்ஸ்லாம் ஊற வச்சுருந்தது கூட இதை வந்து மிக்ஸிங்க சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட மாவு சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு. பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பேக் பண்ணுற டின்னில் வந்து ஊற்றிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சோண்டு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிடலாம். மாவு போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா மாவை இப்படி தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம டின்னில் வந்து ஊற்றிட்டோம். இதை நல்லா ஒரு 2 தடவை டேப் பண்ணி கொடுத்துடலாம். இது மேலேயே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுடலாம். இப்போ நான் பாத்திரம் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். பாத்திரத்தை முன்னாலேயே ஹீட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம உள்ளே தூக்கி வச்சிடலாம். இது ஒரு 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வைக்கணும். காற்று எதுவும் வெளியே வராத அளவுக்கு நம்ம வச்சிடலாம். ஆச்சு. இப்போ நம்ம கேக் வந்துருச்சான்னு வந்து பார்த்து செக் பண்ணிடலாம். கேக்கு நல்லா வெந்துருச்சு. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். வெளியிலலாம் ஒன்றுமே கருகலை, அழகாக வந்துருச்சு.